ஒன்று நாளாகமம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்களை யாராவது ஒருவர் வாசியுங்கள். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். சொல்லுங்க, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யாபேசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். கனம். அல்லேலூயா. நீங்க அந்த பகுதியை வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவனுடைய தாய் ரொம்ப துக்கமான ஒரு சூழ்நிலையிலே அவனை பெற்றெடுக்கிறான். நீங்க அந்த பகுதி சொல்லுகிறது, நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேச அவனுடைய தாயார் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, தெளிவா தெரியல, சில வேளையில யாபேசனுடைய தகப்பனார் யாபேஸ் பிறந்த போது இறந்து போயிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் யாபேசனுடைய தாய் யாபேச பெற்றெடுக்கிறாள். அவனுக்கு ஒரு பேரை போடுறாங்க, யாபேஸ், துக்கத்தின் மகன். அல்லேலூயா. வீட்டில் இருக்கிறவங்க யாரும் அவனை மதிக்கிறது கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்க யாரும் அவனை ரெஸ்பெக்ட் பண்றது கிடையாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அப்படி இருந்த யாபேச ஆண்டவர் தன்னுடைய சகோதரர் எல்லாரிலும் கனம் பெற்றவனாய் கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்ட இடங்களில் ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. மனுஷங்க உங்களை அற்பமா எண்ணின இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்களை மட்டும் சிந்தித்து விட்டு இந்த வேத பகுதிக்கு நேராக கடந்து சொல்லுவோம். ஆண்டவர் யாரை கனப்படுத்துவார்? கனத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார்? நீங்கள் இதே 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. உம்மாலே தான் வருகிறது. தாவீது சொல்லுகிறார், ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு கனத்தை கொடுக்கிறது யாருன்னு கேட்டா ஆண்டவர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது. நீங்க அந்த பகுதி தொடர்ந்து வாசிக்கிற போது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும். அல்லேலூயா. எவரையும் சொல்ற இடத்துல உங்க பேரை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. என்னையும் பலப்படுத்தவும், ஆமே, மேன்மைப்படுத்தவும் தேவனாலே ஆகும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. முதலாவது கனப்படுத்துகிறவர் கர்த்தர். எந்த ஒரு மனிதனையும், அற்பமான மனிதனையும் ஆண்டவர் கனப்படுத்தக்கூடும். தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார். தாவீதுக்கு ஒரு சரித்திர பின்னணி உண்டு. தாவீதுனுடைய தகப்பனாகிய ஈசாய்க்கு அவர் சொல்றாங்க, தாவீதுனுடைய தாய் வேற யாருக்கலாம்? மறுமனையாட்டிக்கு பிறந்தவன். மற்ற சகோதரர்கள் மாதிரி அவன் ஒரே தாய்க்குரியவன் அல்ல. தாவீது கூட தன்னை குறித்து அறிக்கையிடுறப்ப சொல்லுகிறான், நான் கற்பத்தில் பாவத்தில் கற்பம் தரிக்கப்பட்டேன், நான் பாவத்தில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறான்.
வேதம் சொல்லுகிறது, நீங்க கவனிங்க, தாவீது தன்னுடைய சகோதரர்கள் மத்தியில அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதை கர்த்தர் உயர்த்தி, வேதம் சொல்லுகிறது தன்னுடைய கடைசி காலத்தில் அவன் சொல்லுகிறான், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனாலே ஆகும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கனம் தேவனாலே வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒண்ணு, நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் கனப்படுத்துகிறவர். ஆமே. மனிதர்கள் உங்களை நிந்திக்கிற போது, மனிதர்கள் உங்களை அற்பமாய் எண்ணுகிற போது, நீங்கள் சில இடங்களில் நிந்திக்கப்படுகிற போது, ஆமே, நீங்கள் தாழ்மை அனுபவிக்கிற இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். ஆமே. விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆமே. இந்த ஜூலை மாதத்தின் முதல் வாரத்திலும் ஆமே விசுவாசத்தோடு சொல்லுங்க, கனப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. கனம் தேவனாலே வருகிறது. கனம் தேவனாலே வருகிறது. அல்லேலூயா. தேவன் கனப்படுத்துகிறவர். நமக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும். ஆண்டவர் என்னை கனப்படுத்துவார். ஆமே. என்னுடைய தேசத்தின் மத்தியில, ஆமே, சமூகத்தின் மத்தியில, என்னுடைய குடும்பத்தின் மத்தியில ஆண்டவர் கனப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளையில உங்க குடும்பத்தில் உங்களை யாரும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறப்போ உங்களை மட்டும் யாரும் அழைக்காம இருக்கலாம். உங்களை மட்டும் குடும்பத்தில் சில ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆமா, நீங்க ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஏற்ற காலத்திலே உங்களை கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் என்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா. கனம் தேவனாலே வருகிறது. கனம் தேவனாலே வருகிறது. தேவன் ஒருவனை உயர்த்துகிற போது அது கனப்படுத்தக்கூடியதாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக யோபுவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை யாராவது ஒருவர் வாசியுங்கள். உஸ்தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். 3வது வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது, அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவனா இருந்தான். அவன் பெரியவனா இருந்தான். நீங்க யோபுவினுடைய சாட்சிய நம்ம யோபு 29வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். 7, 8, 9 வசனங்களை யாராவது வாசிங்க. பட்டண வீதியால் வாசலுக்கு புறப்பட்டு போய் வீதியின் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒளித்துக் கொள்வார்கள். வாலிபர் என்னை கண்டு ஒளித்துக் கொள்வார்கள். முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். பிரபுக்கள் பேசுகிறது நிறுத்தி கையினால் தங்கள் வாயை கட்டிக் கொள்வார்கள். யோபு பட்டணத்தின் வாசல்ல ஆசனத்தை போடுகிற போது அவன் ஒரு நியாயாதிபதியாயிருந்திருக்கலாம். ஊர்ல பெரியவங்கன்னு சொல்லப்படுகிற ஒரு மனுஷன், கிழக்கத்தை புத்திரர் எல்லாரிலும் பெரியவன். அவன் போய் பட்டணத்துல ஆசனத்தை போடுகிற போது வேதம் சொல்லுகிறது, வாலிபர்கள் என்னை கண்டு ஒளித்துக் கொள்ளுவார்கள். முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு பேசுறப்ப எல்லாரும் அவன் அதை கேட்பாங்க. காரணம் என்ன? ஒரு மனிதன் நீதியாய் வாழுகிற போது, ஒரு மனிதன் நீதிமானாய் இருக்கிற போது ஆண்டவர் அவனை கனப்படுத்துகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சிலருக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்கும். ஆனா சொல்லுவாங்க, அவன் எப்படி சம்பாதிச்சான்னு தெரியாதா, அவன் யாரை கெடுத்து சம்பாதிச்சான்னு தெரியாதா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் நீதியாய் வாழுகிற போது தேவன் அவனை கனப்படுத்துகிறார். தேசத்திலே அவனுக்கு ஒரு கனத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவனே யோபை பார்த்து வியப்படைகிறார். ஆண்டவர் சொல்லுகிறது, அவன் ஆமே கிழக்கத்தி புத்திரர் எல்லாரும் பெரியவனாயிருந்தான், தேவனுக்கு பயந்து நடந்தான், பொல்லாப்புக்கு விலகிறவனாயிருந்தான். அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது,
திரளான செல்வத்தை பார்க்கலாம் நற்கீர்த்தி நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல மனிதனாய் வாழ்வது ரொம்ப முக்கியம். நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல, நீங்க இருக்கிற இடங்கள்ல ஒரு நல்ல சாட்சியை காக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அமை கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுக்கு ஆண்டவர் இவ்வளவு கனத்தை கொண்டு வர காரணம் என்ன? அவனுக்குள்ள இருந்த உத்தமமான வாழ்க்கை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளையில மனிதர்கள் உங்களை தவறாய் சாட்சிகளை கெடுப்பாங்க. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தவறே செய்யல, ஆனா திடீரென்று வேதம் சொல்லுகிறது தலையாரியுடைய வீட்டில் அவன் வேலை செய்தான். தலையாரி, நீங்க பிறகு வாசிக்கிற போது சொல்லாங்க, தலையாரியுடைய வீட்டில் அவன் வேலை செய்தான். போத்திபார் ஒரு முக்கியமான பேர் எய்த்து. ஆனா யோசேப்பினுடைய பேரை அவன் தேசத்தில் தூஷிக்கப்பட்டது. அவன் அந்த ஊர்ல முதலாவது அவன் தூஷிக்கப்பட்டான். அவனை குறித்து ஒரு தவறான காரியத்தை அவன் போத்திபாருடைய மனைவி பரப்பினாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது நாட்கள் வந்தபோது கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில வேளையில மனுஷங்க உங்களை குறித்து தவறான துர்ச்செய்திகளை பரப்பலாம், ஆனால் நாட்கள் வரும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமே, நான் அந்த வேத பகுதியை இன்னைக்கு கூட வாசிச்சுட்டு இருந்தப்போ ஆச்சரியப்பட்டு போனேன். ஆமே, வேதம் சொல்லுகிறது, ஆமே, ராஜா சொப்பனத்தை பார்க்கிறான். ஆனா யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சொப்பனத்தின் அர்த்தத்தை மட்டும் சொல்லல, சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லிவிட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுகிறவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். வேதம் சொல்லுகிறது அவனுக்குள்ள ஞானத்தின் ஆவி இருந்தது. அவன் சொல்றான், 7 ஆண்டுகள் பெரிய பஞ்சம் வரப்போகிறது, உண்மைதான், அதை தீர்ப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. ஆமே, நல்ல செழிப்புள்ள காலகட்டத்தில் நீங்க சேர்த்து வைக்கணும், ஒரு நல்ல மனுஷனை ஏற்படுத்தணும். எத்தனை பேர் சொல்றீங்க? சில வேளையில ஆமே தேவனுக்காய் நிற்கிற போது மனுஷங்க உங்களை தூஷிக்கலாம், ஆனா ஏற்ற வேளையில தேவன் உங்களை கனப்படுத்துவார். ஒரு நாள் வரும் திடீரென்று உங்க தாடிய, ஆமே, உங்களுக்கு வளர்ந்து கிடக்கிற முடிய, ஆமே, ஆமே, வேதம் சொல்லுகிறது அவனை உடனே சவரம் செய்து அவனுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு அவனை கொண்டு ராஜ சிங்காசனத்தில் உட்கார வைத்தார்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில வேளையில நீங்க நீதிமானாய் இருக்கிற போது, பரிசுத்தமாய் வாழுகிற போது, உத்தமமாய் இருக்கிற போது, சில வேளையில ஆமே சில விதமான தவறான நிந்தைகள் உங்களுக்கு வந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் ஏற்ற வேளையில உங்களை கனப்படுத்துவார். ஆமே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் ஏற்ற வேளையில உங்களை கனப்படுத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் ஏற்ற வேளையில உங்களை கனப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கனப்படுத்துறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் ஆமே எப்படி இருக்கணும்னு கேட்டான். ஆமே, ஆமா கேட்டான். ஆனா ஆண்டவர் மருதகாய்க்கென்று ஆண்டவர் மேலானவற்றை உருவாக்கி வைக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் வேதம் சொல்லுகிறது, கனம் பண்ண நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு நம்ம செய்யற சின்ன சின்ன ஊழியங்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். சில வேளை நீங்க வாகனம் ஓட்டுறதா இருக்கலாம், சில வேளையில ஆமே சபையில ஏதாவது சின்ன சின்ன காரியமா இருக்கலாம். நீங்க அதை அற்பமா எண்ணாதீங்க, ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் காலேஜ் படிக்கிற நாட்களில் ஆமே கல்லூரியில திண்டுக்கல்ல படிச்சுட்டு இருந்தேன். அந்த நாட்கள்ல லீவுக்கு வர்றப்ப எல்லாம் ஆமே எங்க சர்ச்சுக்கு போவேன். சர்ச்சில் போய் கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண போர், சில வேளையில சோர்வாயிரும். சோர்வான உடனே சர்ச்சுக்கு வெளியில வந்து அங்க இருக்கிற புல்ல எல்லாம் பிடுங்கி ஆமே அதை சுத்தம் பண்றதுதான் என்னுடைய வேலை. அல்லேலூயா. நான் உண்மையிலேயே சொல்ல
கொள்ள முடியும். ஆனால் அதனுடைய பலனை கர்த்தர் மேன்மையாய் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்யற காரியங்களை மறக்கிறவர் அல்ல. அவர் ஏற்ற வேளையிலே கனப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்க, அந்த 3 காரியங்களை சொன்ன. ஒன்று, தேவனை விசுவாசிங்க. தேவன் கனப்படுத்துகிறவர். உங்க வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீதியாய் காத்துக் கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது ஒன்னொன்று, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் கனப்படுத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம வாசித்த வேத பகுதிக்கு நேராக கடந்து வருவோம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதியும். அல்லேலூயா. யாபேஸ் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் வேதம் சொல்லுகிறது அவனுடைய திறமைன்னு சொல்லல, அவனுடைய ஜெப வாழ்க்கை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நம்ம செய்யற வேலை என்ன வேலையா இருக்கலாம்? நம்ம செய்யற வேலை என்ன வேலையா இருக்கலாம்? நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். உங்க குடும்பத்தை கனப்படுத்துவார். உங்க பிள்ளைகளை கனப்படுத்துவார். அல்லேலூயா. நான் சொல்ல முடியும், என்னுடைய தகப்பனார் அவரு கேரளாவில் கொத்தனார் வேலை செய்துட்டு இருந்தப்போ, வேலை முடிச்சுட்டு வந்து சாயங்காலம் கடினமான வேலையை முடிச்சுட்டு வந்து சாயங்காலம் அவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், ஒரு காலத்தில் அவர் குடிச்சு வெறிச்சு இருந்தவர், சாயங்காலம் 8 மணி முதல் 10 மணி வரை அவருக்கு வேற ஒன்றும் ஜெபம் பண்ண தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச ஜெபம் எல்லாம், ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமையே, அவருக்கு தெரிஞ்ச வார்த்தை எல்லாம் தான். கண்ணில் இருந்து கண்ணீர் மட்டும் ஓடும். என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். யாபேஸ் ஜெபம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, நீங்க வாசிச்சு பாருங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணா. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணா. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும். வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. யாக்கோபு சின்ன பையனா இருக்கிறவ இப்பவே அவனுடைய தாயார் அவனுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, தகப்பனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நிறைய பேர் சாபத்தை விரும்புகிறவர்கள் உண்டு. சாபத்தை விரும்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம யாரும் சாபத்தை விரும்பக்கூடாது. நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. யாக்கோபு ஆசீர்வாதத்தை விரும்பினா. வேதம் சொல்லுகிறது, ஏசா ஒருவேளை ஆகாரத்திற்காக, ஒருவேளை போஜனத்திற்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போலிராதீர்கள். நிறைய வேளையில பாருங்க, சொத்துல 2 பங்கு அவனுக்கு வரும். மொத்தம் 3 பங்கு வைப்பாங்க. 2 பிள்ளைங்கன்னா அதுல 2 பங்கு சிரேஷ்ட புத்திரனுக்கு வரும். அத ஒருவேளை ஆகாரத்துக்காக ஏசா விட்டு போட்டான். ஒருவேளை ஆகாரம். நிறைய பேர் அப்படிதான். ஒரு சின்ன பிரச்சனைக்காக தங்களுடைய ஆசீர்வாதங்களை, கிருபைகளை பறக்கடிக்கிறார்கள். ஆனா யாக்கோபு
அவன் அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றது மட்டும் இல்ல, அவன் தூதனோடு அழுது கெஞ்சினான். அவன் சொன்னான், தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அவன் இஸ்ரவேலின் தேவனே, அந்த தேவனே வேதம் சொல்லுகிறது, தூதனுடைய காலை பிடிச்சு கெஞ்சினான், போராடினான். அவனுக்கு தெரியும், இதுதான் வாய்ப்பு, இதுதான் எனக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. தேவரீர் என்னை ஆசீர்வதிய ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் ஆசீர்வாதத்தை விரும்பினான், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பினான். தன்னுடைய வாழ்க்கையின் துவக்கம் முதல் அவன் ஆசீர்வாதத்தை விரும்பினான். அவனுடைய முடிவு வேதம் சொல்லுகிறது, அவன் பார்வோனை ஆசீர்வதிக்கிறவனாய் மாறினான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பினுடைய தகப்பனாய் அவன் பார்வோனை ஆசீர்வதிக்கிறவனா மாறினான், ராஜாக்களையும் ஆசீர்வதிக்கிறவனா மாறினான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒரு வாஞ்சை வேணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நான் என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நான் என் தேசத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கணும். யாபேஸ் ஜெபிக்கிறான், ஜெபிக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு வீட்டில் ஜெபிக்கிற மனுஷன் இருந்தா அவன் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாயிருப்பான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துகிற அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் ஜெபிக்கிற, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நமக்குள்ள ஒரு வாஞ்சை வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக அவன் ஜெபிக்கிறான், என் எல்லைகளை பெருசாக்குங்க. சொல்லுங்க, என் எல்லைகளை பெருசாக்குங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நிறைய வேலையில நிறைய எல்லைகளை போடுவோம். என்னால இவ்வளவுதான் வேலை செய்ய முடியும். நிறைய பேர் நம்ம மனசுல நிறைய எல்லைகளை போட்டு வச்சிருப்போம். எனக்கு இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும், இவ்வளவுதான் கஷ்டப்பட முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, உலக மனுஷனே நமக்கிட்ட இருக்கிற மனநிலை தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனதில் நிறைய பேர் நிறைய எல்லைகளை போட்டிருப்போம். பிரதர் எனக்கு இவ்வளவுதான் திறமை இருக்கு பிரதர், எனக்கு இவ்வளவுதான் அறிவு இருக்கு பிரதர், எனக்கு இவ்வளவுதான் அனுபவம் இருக்கு பிரதர், எனக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும் பிரதர். இல்லை, யாபேசு ஜெபிக்கிறான். யாபேசுக்கு சொத்து இருந்தது. ஒரு இஸ்ரவேல்ல யூதனுடைய ஒரு பிரதான கட்டளை என்ன, கற்பனை என்னன்னு சொன்னா, அவனுடைய பிதாக்களுடைய சுதந்திரத்தை பிள்ளைகளுக்கிட்ட பத்திரமா கொடுக்கிறது. அப்பாவுடைய சொத்தை அப்பா கிட்ட அவன் எவ்வளவு சொத்து வாங்கினானோ அதை கரெக்டா தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கிறது தான். அதான் நாபால் சொல்லுகிறான், என் பிதாக்களின் சுதந்திரத்தை உனக்கு கொடாதபடி கர்த்தர் காப்பாராக. ஆனா யாபேஸ் ஜெபிக்கிறான், இல்லை, என்னுடைய அப்பாவுடைய சொத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதோட நான் என்னுடைய எல்லைகளை பெரிதாக்கி சிலவற்றை கொடுக்கணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில ஆவிக்குரிய வல்லமைகள், சில ஆவிக்குரிய வரங்கள், சில ஆவிக்குரிய கிருபைகள், அவை யாரும் என்னுடைய முற்பிதாக்கள் செய்யாத சிலவற்றை செய்ய ஆண்டவர் என்னுடைய எல்லைகளை பெரிதாக்குவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு ஸ்டோரி தான். ஜார்ஜ் வெர்வர் என்கிற ஒரு வாலிபன் கடற்கரையில போய் உலகத்தின் வரைபடத்தை எல்லாம் போட்டுட்டு டெய்லி ஜெபம் பண்ணுவாராம். கடற்கரை மணல்ல நின்று, ஆண்டவரே இந்தியாவை தாரும் ஆண்டவரே, சைனாவை தாரும் ஆண்டவரே, நேபாளை தாரும் ஆண்டவரே, ஐரோப்பிய நாடுகளை தாரும் ஆண்டவரே. சின்ன பையன்,
அவர் எப்பவும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாராம். உலகம் வரவழைத்த வச்சுட்டு ஆண்டவரை தாரும் தாரும்னு ஜெபம் பண்ணிட்டே இருப்பாராம். ஒரு நாளைக்கு கடற்கரையில ஒரு கப்பல் போனது. ஹல்லேலூயா. அந்த வாலிபன் ஜெபம் பண்ணாரா, ஆண்டவரே எனக்கு கப்பலை தாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஜார்ஜ் ஒருவரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். உலகம் முழுவதும் அவங்களுக்கு ஊழியம் பெருகினது. ஆண்டவர் 2 கப்பல்களை கொடுத்தார். நான் நினைக்கிறேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதே மத்ராவில் அந்த கப்பல் வந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபத்துக்கு எல்லை போடாதிருங்க, ஜெபத்திற்கு எல்லை போடாதிருங்கள். ஹல்லேலூயா. அவங்க செய்றாங்க இவங்க செய்றாங்கன்னு நினைச்சு என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும்னு எல்லை போடாதிருங்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்க எல்லைகள் பெரிதாகட்டும். ஹல்லேலூயா. ஜெபத்துல உங்க எல்லைகள் பெரிதாகட்டும். உங்க தரிசனம் பெரிசாகட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபா கரபெரு வீரவ ரகடவ வீரவ தரகடவ. நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்திலே செய்யக்கூடிய எந்த மனுஷனிலும் செய்ய முடியாததை ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா நம்ம பல வேளைகள்ல நம்ம எப்படி சிந்திப்போம் தெரியுமா? உலக மனுஷன் இருக்கிற நம்பிக்கை கூட நமக்கு இருக்காது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் எல்லைகளை பெருசாக்குங்க ஆண்டவரே. ஆமே, இன்னைக்கு நான் பார்க்கிற காரியம் இல்லை ஆண்டவரே, இன்னைக்கு நான் பார்க்கிற காரியம் இல்லை ஆண்டவரே, என்னுடைய எல்லைகளை பெருசாக்குங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்காக, உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக என்னுடைய எல்லைகளை பெரிதாக்குவீராக. அல்லேலூயா. ஜெபத்துல உங்க எல்லைகளை பெருசாக்குங்க. உங்க பிள்ளைகளை எல்லைகளை பெருசாக்குங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் உங்க பிள்ளைகளை டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா நீங்க உங்க பிள்ளைகளை மருத்துவ ஆஸ்பத்திரி வச்சு நடத்துறவங்களா என்னங்க? அல்லேலூயா. டாக்டர்ஸுக்கு தலைவனாய் கர்த்தர் உங்க பிள்ளைகளை மாற்றுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. எங்க எல்லைகளை பெரிதாக்க ஆண்டவரே, எங்க எல்லைகளை பெரிதாக்க ஆண்டவரே. அல்லேலூயா. அவன் இஸ்ரவேலின் தேவனுக்கிட்ட ஜெபம் பண்ணப்போ வில்லியம் கேரி என்கிற ஒரு தேவ மனிதன், அவருடைய சாட்சி கேட்ட ரொம்ப ஆச்சரியமாய் இருக்கும். வெஸ்ட் பெங்கால்ல கல்கட்டாவில் அவர் ஊழியம் செய்ய வந்தார். அவர் ஒரு செருப்பு தைக்கிறவர். செருப்பை தைத்து கொண்டிருக்கிற போது இந்தியாவின் வரைபடத்தை வைத்து ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே இத்தனை மக்கள் அழிஞ்சு போறாங்களா ஆண்டவரே, இத்தனை மக்கள் அழிஞ்சு போறாங்களா ஆண்டவரே. செருப்பு தைத்து கொண்டிருக்கிற போது அவர் இந்தி மொழியை கற்றுக்கொள்வார். இந்தியாவில் வந்தார். கல்கட்டா பகுதியில் முதலாவது அவர் ஊழியத்துக்கு வந்தப்போ அந்த பகுதியை சேர்ந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அவரை ஊழியம் செய்ய அனுமதிக்கல. அவர் இன்னொரு இடத்துல வந்து ஊழியத்தை ஆரம்பித்தார். ஊழியத்தை ஆரம்பிச்சப்ப 7 ஆண்டுகள் ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படலை. கடுமையான வேதனை, கடுமையான பிரச்சனை. முதல் மகன் மரிச்சு போனா, 2வது மகன் மரிச்சு போனா. 2வது மகன் மரிச்சப்போ அவருடைய மனைவிக்கு பைத்தியம் பிடித்தது. அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு பக்கம் பைபிளை மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். ஒரு நாளைக்கு அவர் ஊழியத்துக்கு போயிட்டு வரப்போ அங்க ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்தார். ஊழியத்துக்கு போயிட்டு வர்றப்போ பைத்தியம் பிடித்த மனைவி ஏறத்தாழ 2 ஆண்டுகளாய் அவர் மொழிபெயர்த்து கொண்டிருந்த பைபிள் மொழிபெயர்ப்புகளை எல்லாம் எடுத்து தீயிலே போட்டிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வில்லியம் கேரி மரிக்கிறப்போ ஏறத்தாழ 30 மொழியில
30 மொழியில வேதத்தின் சில புஸ்தகங்களை அவர் மொழிபெயர்க்க ஆண்டவர் உதவி செய்திருந்தார். சிராம்பூர் என்கிற ஒரு யூனிவர்சிட்டியை ஸ்தாபித்தார். அவருடைய வார்த்தை உண்டு, ஆண்டவரிடம் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்காய் பெரிய காரியங்களை செய்யுங்கள். ஆண்டவரிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரிய ஆண்டவர். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் பெரிய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வில்லியம் கேரியினுடைய சாட்சியை கேட்டு ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் மிஷனரி ஊழியம் செய்ய தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம சதி உடன்கட்டை ஏறுதல் எல்லாம் ஒழிக்கிறதுக்கு முக்கிய காரணமாயிருந்தவர் வில்லியம் கேரி. ஒரு சாதாரண செருப்பு தைக்கிற ஒரு வாலிபன் இந்தியாவுக்காய் ஜெபித்தார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் எந்த மனுஷனையும் பலப்படுத்தவும் உமாலே ஆகும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உலகம் உங்களை பார்த்து உங்களால ஒண்ணும் முடியாதுன்னு சொல்றப்ப சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நமக்கு இருக்கிற லைஃப் ரொம்ப ஷார்ட் தான். ஆனா நம்ம தரிசனம் பெருசா இருக்கணும், நம்முடைய எல்லாம் பெருசாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, சபையை ஜெபம் பண்ணுங்க. எல்லோரும் சபை வளரணும்னு மட்டும் ஜெபம் பண்ணாதீங்க, இந்த ஓமான் தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரால இது கூடும். இன்னைக்கு ஒரு மனிதன் கூட இல்லாம இருக்கலாம், ஒரு மனிதன் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு இது சாதாரணமான காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏதோ வெள்ளிக்கிழமை கொஞ்ச நேரம் வந்து ஆராதிச்சுட்டு போறது மட்டும் உங்க வேலையா இருக்க வேண்டாம். ஆண்டவருக்கு பெட்டரா என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. ஜெபிக்க முடிஞ்சா ஜெபிங்க, ஓட முடிஞ்சா ஓடுங்க. எதையாக ஆண்டவருக்கு என்று பெரிய காரியங்களை செய்யுங்க. அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வது மட்டும் இல்லை, பெரிய காரியங்களை அவரிடத்திலிருந்து எதிர்பாருங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். உங்களுக்குள்ள நிறைய எல்லைகளை போட்டு வச்சிடாதீங்க. இந்த ஆண்டவருக்கு எல்லையே கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்க ஜெபத்துல தரிசனம் பெருசாகட்டும். கனவு காணுங்க, கனவு காணுங்க. ஆண்டவரே, ஒரு நாள் இந்த தேசத்தில் உள்ள இருக்கிற எல்லா ஜனங்களும் இந்த மஸ்கட் பட்டணத்தில் ஒரு பெரிய கன்வென்ஷன்ல கூடி இருக்கிறதா? ஆண்டவர் நமக்கு தரிசனம் தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முடியும், நம்முடைய ஆண்டவரால முடியும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு யாவேஸ் ஜெபித்தான், அவன் எல்லைகளை பெருசாக்கினான். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் உமது கரம் என்னோடு இருப்பதாக. அவன் ஜெபிக்கிறான், உங்க கரம் என்னோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. யாபேஸ் அவன் பிறந்ததுல இருந்தே அவன் வீட்டில் அவனை குறிச்சு சொன்னாங்க, இவன் பிறந்துட்டான், நம்ம வீடு பாழா போயிரும். அவனுக்கு பேரே அதுதான். நண்பர்கள் எல்லாம் கிண்டல் அடிச்சாங்க. நண்பர்கள் எல்லாம் அவனை பார்த்து கிண்டல் அடிச்சாங்க. நீ பிறந்தது முதல் நாசையா, நீ பிறந்தது முதல் மோசையா.
ஆனா அவன் ஜெபம் பண்ணா, ஆண்டவரே உங்க கரம் கூட இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. வேதத்திலே ஆண்டவருடைய கரம் எஸ்ரா மேல இருந்தது, நெகேமியா மேல இருந்தது. அவர்கள் பாழானவைகளை கட்டினார்கள். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய தயவுள்ள கரம் அவங்க மேல இருந்தது. இடிந்து கிடந்தவற்றை அவர்கள் கட்டினாங்க. எந்த தாயார் துக்கத்தின் மகன் சொன்னாங்களோ அந்த தாயார் யாபேசை பார்த்து சொன்னாங்க, நீதாயா இந்த வீட்டுல ஆசீர்வாதம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் இடிந்து போனவற்றை கட்டி எழுப்பினான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் என்றால் ஆமென். அலங்கங்களை ஆண்டவர் கட்டி எழுப்பும்படி செய்வார். இடிந்து போன குடும்பங்களை கட்டி எழுப்பும்படி செய்வார். இடிந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப கொண்டு வரும்படி கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய கரம். சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவருடைய கரம். வானத்தையும் பூமியை உண்டாக்குனவருடைய கரம். சொல்லுங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்குனவருடைய கரம். அவருடைய கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஓ ரீகாதராபா ரகடபா ரீபா கரே ஷகரபா ரகடபரே. அதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய கரம் இருந்தா உங்க ஆலோசனை உங்க குடும்பத்தை கட்டி எழுப்பும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளையில ஒரு பட்டணம் பாழாய் கிடக்கலாம், ஆனா நீங்க போகிறப்ப கர்த்தர் அந்த பட்டணத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சில குடும்பம் பாழாய் கிடக்கலாம், நீங்க போறப்ப அந்த வீட்டை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த வீட்டை கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஒரு மனுஷன் ஆண்டவருடைய கரமா இருந்தா அந்த மனுஷன் செய்யற காரியம் பயங்கரமாயிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்க கூட ஆண்டவருடைய கரம் இருக்குன்னா உங்க குடும்பத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா ஆண்டவருடைய கரம் உங்க கூட இருக்கிற போது ஆண்டவர் உங்க வீட்டை கட்டி எழுப்புவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. யாபேசு ஜெபிச்சான், ஆண்டவரே உங்க கரம் கூட இருக்கணும் ஆண்டவரே. உங்க கரமா என்ன மாத்துங்க ஆண்டவரே. உங்க கரமா மாத்துங்க ஆண்டவரே. ஆமென். நான் போற இடங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. நான் போற எங்கள் ஆமென் என்னை கொண்டு நீர் சிலவற்றை கட்டி எழுப்பணும் ஆண்டவரே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரீபா கதரபா ரகடபா ரீபா கதரே ஷகரபா தீரபா ரகடபா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஜெபம் பண்ணா, ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்திரளும். சில வேளையில சில பயங்களை பிசாசு கொண்டு போடுவான். யாபேசுடைய வாழ்க்கையில் ஒரு பயம் இருந்தது. சின்ன வயசுல திடீரென்று ஒரு மரணம் சம்பவித்தா எப்படி இருக்கும்? அவன் கேட்டு வளர்றப்பவே ஒரு பயம், ஒரு பயம். ஏதாவது விபத்துகள் நடந்துருமோ, ஏதாவது ஆபத்துகள் நடந்துருமோ. ஆனா யாபேசு ஜெபித்தான், தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தருளும் ஆண்டவரே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தருளும். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் கேட்டருளினார். சொல்லுங்க, தேவன் கேட்டருளினார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்போமா? ஆமே. ஆண்டவரே, இந்த மாதத்திலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே. ரீபா கதரு ஷகரபா தீரா கஷகரபா தீரபா
ஆண்டவரே, யாபேசு ஜெபித்தது ஆண்டவர் கேட்டுள்ளார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி உங்க தலைக்கு மேல வச்சுட்டு, உங்க கரங்களுக்கு உங்க தலைக்கு மேல வச்சுட்டு சொல்லுங்க, தேவரீர், சொல்லுங்க, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்னை காத்திருளும். ஆண்டவரே, உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. எல்லைகளை பெருசாக்குங்க ஆண்டவரே. ஆவியானவர் கூட இருங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அப்படியே நின்ற வண்ணமாக நம்ம பந்திக்கு நேராக கடந்து செல்லலாம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம்